வணக்கம் நேர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. குரு பகவானுக்கு உகந்த இந்த நன்னாளில் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம். முதலில் இன்றைய பஞ்சாங்கம். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய திதி திரையோதசி திதி நிலவுகிறது. இன்று வியாழக்கிழமை என்பதால் மஞ்சள் நிற மலர்களால் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது பொருளாதாரத்தை சிக்கல்களை தீர்த்து சுப காரியங்களை தடையின்றி நடத்தும். 12 ராசிகளுக்கான விரிவான பலன்கள். முதலாவதாக மேஷராசி. இன்று நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக வராத கடன் தொகை இன்று கைக்கு வந்து சேரும். லாபம் அதிகரிக்கும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க திட்டமிடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை மனைவியுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். உங்களுக்கான பரிகாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றவும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் இன்று. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஆடம்பரச் செலவுகளால் கையில் இருப்பு குறையலாம். சிக்கனம் தேவை. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை வேலையில் கூடுதல் பொறுப்புகள் வரும். வியாபாரத்தில் இரகசியங்களை காப்பது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை பிள்ளைகளின் படிப்பு விஷயத்தில் மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். உங்களுக்கான பரிகாரம் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக மிதுனராசி. மிதுனராசியை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு இன்று. நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யப்பட வேண்டிய நாள் இன்று. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தை பொறுத்தவரை மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் உங்களுக்கு இன்று உண்டு. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உங்களுக்கான பரிகாரம் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடவும். அடுத்ததாக கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை மன நிம்மதி கூடும் நாள் உங்களுக்கு இன்று. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை சேமிப்பு உயரும். வீட்டை அழகுபடுத்த சில செலவுகள் செய்வீர்கள். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படும். சொந்த தொழில் தொடங்குபவர்களுக்கு அரசியலுக்கான உதவி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை சீராகும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும். உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யவும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை கம்பீரமாக செயல்படுவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் இன்று முடிவுக்கு வரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை அரசு வழி காரியங்களால் லாபம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் முன்னேற்றம் உண்டு. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீர்கள். பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் நாள் இன்று. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உங்களுக்கான பரிகாரம் சூரிய பகவானுக்கு கோதுமை தானம் வழங்கவும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரை அறிவுபூர்வமான முடிவுகள் எடுப்பீர்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வீர்கள். அடுத்ததாக பொருளாதாரத்தை பொறுத்தவரை புதிய வருமான வழிகள் பிறக்கும். கடன் சுமை குறையத் தொடங்கும் நாள் இன்று. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை வேலையில் இடமாற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும். குடும்பத்தை பொறுத்தவரை பிள்ளைகளால் பெருமையடைவீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு கூடும். உங்களுக்கான பரிகாரம் விநாயகருக்கு தேங்காய் உடைத்து வழிபடவும். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களே,
மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நாள் உங்களுக்கு இன்று. புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்குவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை கையில் பணம் சரளமாக புழங்கும். மனைவியின் பெயரில் முதலீடு செய்ய வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக வேலை மற்றும் தொழில். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பங்குச் சந்தையில் லாபம் உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் இனிமையான பொழுதுகளை கழிப்பீர்கள். உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீ ரங்கநாதரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரை உழைப்பு அதிகம் தேவைப்படும் நாள் உங்களுக்கு இன்று. விடாமுயற்சியால் வெற்றியை எட்டுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை தேவையற்ற பயணங்களால் செலவுகள் வரும். கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை மறைமுக எதிர்ப்புகள் வரலாம். விழிப்புடன் இருக்கவும். வேலையில் அதிக கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் காட்டுவது நல்லது. உங்களுக்கான பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடவும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரை பொற்காலமான நாள் உங்களுக்கு இன்று. உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை பலமாக உள்ளது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானம் பல வழிகளில் வரும். பழைய கடன் தீர வழி பிறக்கும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை வேலையில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் கைகூடும். குடும்பத்தை பொறுத்தவரை திருமண பேச்சுக்கள் சுமூகமாக முடியும். புத்திர பாக்கியம் கிட்டும் நாள் உங்களுக்கு இன்று. உங்களுக்கான பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். அடுத்ததாக மகர ராசி. பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்களுக்கு இன்று. எதிலும் சுறுசுறுப்பு காட்டும் நாள் இன்று. பொருளாதாரத்தை பொறுத்தவரை சொத்து விஷயங்களில் லாபம் கிடைக்கும். வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் சுபகாரியங்களான ஏற்பாடுகள் தொடங்கும். மன நிம்மதி கூடும். உங்களுக்கான பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை உயரும். துணிச்சலான முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை கைக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். இளைய சகோதரர்களால் உதவி கிடைக்கும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கைகூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். பரிகாரம் காலபைரவருக்கு தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்யவும். அடுத்ததாக மீனராசி. மீனராசியை பொறுத்தவரை செல்வாக்கு உயரும் நாள் உங்களுக்கு இன்று. மற்றவர்களுக்கு உதவி செய்து மனநிறைவு அடைவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்க திட்டமிடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அமைதி நிலவும். சுப செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கான பரிகாரம் துளசி மாடத்திற்கு தீபம் ஏற்றி வழிபடவும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் குரு பகவானின் அருளால் பொற்காலமாக அமையட்டும். நாளை சந்திக்கலாம். நன்றி.